பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 75 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு மலையிலிருந்து இறங்கின பின்பு அவருக்கு பின் சென்றவர்கள் யார்? திரளான ஜனங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசு மலையிலிருந்து இறங்கின போது அவரை பணிந்து கொண்டவன் யார்? குஷ்டரோகி ஒருவன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 3. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். யார் யாரிடம் கூறியது? குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 4. இயேசு மலையிலிருந்து இறங்கின போது தன்னிடம் வந்த குஷ்டரோகியை எவ்வாறு சுத்தமாக்கினார்? தமது கையை நீட்டி அவனை தொட்டு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 5. எனக்கு டேஸ் உண்டு, சுத்தமாகு என்று இயேசு குஷ்டரோகி ஒருவனிடம் கூறினார். சித்தமுண்டு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 6. இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. யார் யாரிடம் கூறியது? இயேசு குஷ்டரோகி ஒருவனிடம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. நீ போய் டேஸுக்கு உன்னை காண்பி என்று இயேசு குஷ்டரோகியிடம் சொன்னார். ஆசாரியனுக்கு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. எதை செலுத்தும்படி இயேசு குஷ்டரோகியிடம் சொன்னார்? மோசே கட்டளையிட்ட காணிக்கையை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. இயேசு சுத்தமான குஷ்டரோகியை எவர்களுக்கு சாட்சியாக ஆசாரியனிடம் போய் காண்பிக்கச் சொன்னார்? ஜனங்களுக்கு சாட்சியாக. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. இயேசு டேஸில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்தான். கப்பர்நகூமில். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. 100க்கு அதிபதி யாருக்காக வேண்டிக் கொண்டான்? தன் வேலைக்காரனுக்காக. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 12. என் வேலைக்காரன் டேஸிலே டேஸ் கிடந்து டேஸ் வேதனைப்படுகிறான் என்று 100க்கு அதிபதி இயேசுவை வேண்டிக் கொண்டான்.
வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று. மத்தேயு 8:6 கேள்வி எண் 13. நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். யார் யாரிடம் கூறியது? இயேசு நூற்றுக்கு அதிபதியிடம். மத்தேயு 8:7 இதில் அவன் என்பது அவனது வேலைக்காரனை குறிக்கிறது. கேள்வி எண் 14. எதற்கு தான் பாத்திரன் அல்ல என்று நூற்றுக்கு அதிபதி கூறினான்? இயேசு தன் வீட்டுக்குள் பிரவேசிக்க. மத்தேயு 8:8 கேள்வி எண் 15. டேஸ் மாத்திரம் சொல்லும், அப்பொழுது டேஸ் சொஸ்தமாவான் என்று நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் கூறினான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. மத்தேயு 8:8 கேள்வி எண் 16. தான் எதற்கு கீழ்ப்பட்டவனாயிருப்பதாக நூற்றுக்கு அதிபதி கூறினார்? அதிகாரத்துக்கு. மத்தேயு 8:9 கேள்வி எண் 17. நூற்றுக்கு அதிபதிக்கு கீழ்ப்பட்டிருக்கிற டேஸும் உண்டு. சேவகரும் உண்டு. மத்தேயு 8:9 கேள்வி எண் 18. இயேசு யாருடைய பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டார்? நூற்றுக்கு அதிபதியின் பேச்சை கேட்டு. மத்தேயு 8:9 மற்றும் 10 கேள்வி எண் 19. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. யார் யாரிடம் கூறியது? இயேசு தமக்கு பின் செல்லுகிறவர்களிடம். மத்தேயு 8:10 கேள்வி எண் 20. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று இயேசு கூறினார். இது யாருடைய விசுவாசத்தை குறிக்கிறது? நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை குறிக்கிறது. மத்தேயு 8 முதல் 10 வரை. கேள்வி எண் 21. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் பந்தி இருப்பவர்கள் யார்? அநேகர். மத்தேயு 8:11 கேள்வி எண் 22. அநேகர் பரலோக ராஜ்யத்தில் எவர்களுடனே கூட பந்தி இருப்பார்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு. மத்தேயு 8:11 கேள்வி எண் 23. புறம்பான இருளிலே தள்ளப்படுபவர்கள் யார்? ராஜ்யத்தின் புத்திரர். மத்தேயு 8:12 கேள்வி எண் 24. எங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்? புறம்பான இருளிலே. மத்தேயு 8:12 கேள்வி எண் 25. நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது.
யார் யாரிடம் கூறியது? இயேசு 100க்கு அதிபதியிடம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்று இயேசு சொன்ன அந்த டேஸிலே டேஸ் சொஸ்தமானான். அந்த நாளிகையிலே 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சொஸ்தமானான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 27. யாருடைய மாமி ஜுரமாயிருந்தாள்? பேதுருவின் மாமி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 28. ஜுரம் பேதுருவின் மாமியை விட்டு எப்போது நீங்கிற்று? இயேசு அவள் கையை தொட்டவுடன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 29. சுகம் பெற்ற பின் இயேசுவுக்கு பணிவிடை செய்தது யார்? பேதுருவின் மாமி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 30. டேஸ் போது பிசாசு பிடித்திருந்த டேஸ் இயேசுவினிடம் கொண்டு வந்தார்கள்? அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 31. இயேசு பிசாசின் ஆவிகளை எதினாலே துரத்தினார்? தமது வார்த்தையினாலே. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 32. இயேசு அசுத்த ஆவிகளை துரத்தி எவர்களெல்லாரையும் சொஸ்தமாக்கினார்? பிணியாளிகள் எல்லாரையும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 33. இயேசு எதை ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய பலவீனங்களை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 34. இயேசு நம்முடைய டேஸ் சுமந்தார்? நோய்களை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 35. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று முன்னுரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 36. இயேசுவை சூழ்ந்திருந்தவர்கள் யார்? திரளான ஜனங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
கேள்வி எண் 37. திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு டேஸ் போக கட்டளையிட்டார். அக்கரைக்கு போக. மத்தேயு 8:18. கேள்வி எண் 38. நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் யார் யாரிடம் கூறியது? வேதபாரகன் ஒருவன் இயேசுவிடம். மத்தேயு 8:19. கேள்வி எண் 39. எவைகளுக்கு குழிகள் உண்டு என்று இயேசு வேதபாரகன் ஒருவனிடம் கூறினார்? நரிகளுக்கு. மத்தேயு 8:20. கேள்வி எண் 40. டேஸுக்கு கூடுகளும் உண்டு என்று இயேசு கூறினார்? ஆகாயத்து பறவைகளுக்கு. மத்தேயு 8:20. கேள்வி எண் 41. யாருக்கு தலை சாய்க்க இடமில்லை? மனுஷகுமாரனுக்கு. மத்தேயு 8:20. கேள்வி எண் 42. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை யார் யாரிடம் கூறியது? இயேசு வேதபாரகன் ஒருவனிடம். மத்தேயு 8:20. கேள்வி 43. டேஸ் முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு டேஸ் கொடுக்க வேண்டும் என்று சீஷர்களில் ஒருவன் இயேசுவிடம் கேட்டான். ஆண்டவரே உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று. மத்தேயு 8:21. கேள்வி 44. டேஸ் தங்கள் டேஸ் அடக்கம் பண்ணட்டும்? மரித்தோர் தங்கள் மரித்தோரை. மத்தேயு 8:22. கேள்வி 45. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் யார் யாரிடம் கூறியது? இயேசு தம் சீஷரில் ஒருவனிடம். மத்தேயு 8:21 மற்றும் 22. கேள்வி 46. நீ என்னை பின்பற்றி வா யார் யாரிடம் கூறியது? இயேசு தம் சீஷரில் ஒருவனிடம். மத்தேயு 8:21 மற்றும் 22. கேள்வி 47. இயேசுவுக்கு பின் சென்று படவில் ஏறியது யார்? இயேசுவின் சீஷர்கள். மத்தேயு 8:23. கேள்வி 48. கடலில் உண்டானது என்ன? பெருங்காற்று மிகுந்த அமைதல். மத்தேயு 8:24 மற்றும் 26. கேள்வி 49. படவு எதினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று?
அலைகளினால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 50. இயேசு எங்கே நித்திரை பண்ணினார்? படவில் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 51. இயேசு நித்திரையாயிருந்தபோது அவரை எழுப்பியது யார்? இயேசுவின் சீஷர்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 52. ஆண்டவரே எங்களை இரட்சியும் யார் யாரிடம் கூறியது? இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 53. ஆண்டவரே எங்களை இரட்சியும் டேஸ் என்றார்கள் சீஷர்கள். மடிந்து போகிறோம் என்றார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 54. இயேசு டேஸையும் டேஸையும் அதட்டினார்? காற்றையும் கடலையும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 55. டேஸ் விசுவாசிகளே டேஸ் பயப்படுகிறீர்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கேட்டார்? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 56. கடலில் டேஸ் அமைதல் உண்டாயிற்று? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 57. கடலில் எப்போது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று? இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினவுடன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 58. இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியப்பட்டு சொன்னவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 59. பிசாசு பிடித்திருந்த எத்தனை பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு வந்தனர்? 2 பேர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 60. இயேசு எந்த நாட்டிற்கு வந்தபோது பிசாசு பிடித்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து வந்தனர்? கெர்கெசேனர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 61. பிசாசு பிடித்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு டேஸ் வந்தார்கள்? இயேசுவுக்கு எதிராக வந்தார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 62. பிசாசு பிடித்திருந்த 2 பேர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? மிகவும் கொடியராய். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 63. எந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது? பிசாசு பிடித்த 2 பேர் இருந்த பிரேத கல்லறைகளின் வழியாய். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 64. இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, யார் யாரிடம் கேட்டது? பிசாசு பிடித்த 2 பேர் இயேசுவிடம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 65. டேஸ் வரும் முன்னே எங்களை டேஸ் படுத்த இங்கே வந்தீரோ என்று
பிசாசு பிடித்த 2 பேர் சொல்லினர். காலம் வருமுன்னே வேதனைப்படுத்த. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 66. காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று பிசாசு பிடித்த 2 பேர் இயேசுவை வேண்டினார்கள். சரியா தவறா என கூறுக. தவறு. சரியான விடை கூப்பிட்டார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 67. டேஸ் தூரத்தில் டேஸ் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 68. எவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன? பிசாசு பிடித்திருந்த 2 பேர்களுக்கு கொஞ்ச தூரத்தில். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள். கேள்வி எண் 69. தாங்கள் எங்கே போகும்படி உத்தரவு கொடுக்க பிசாசுகள் இயேசுவிடம் வேண்டின? பன்றி கூட்டத்தில் போகும்படி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 70. பன்றி கூட்டம் எங்கிருந்து எங்கே பாய்ந்தது? உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்தது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 71. பன்றி கூட்டமெல்லாம் டேஸில் மாண்டு போயின. ஜலத்தில். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 72. பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளை பட்டணத்தில் சென்று அறிவித்தவர்கள் யார்? பன்றிகளை மேய்த்தவர்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 73. எந்த பட்டணத்தார் தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டனர்? கெர்கெசேனர் நாட்டு பட்டணத்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28 to 34 வசனங்கள் வரை. கேள்வி எண் 74. எந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்தனர்? கெர்கெசேனர் நாட்டு பட்டணத்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வசனங்கள் வரை. கேள்வி எண் 75. போங்கள் யார் யாரிடம் கூறியது? இயேசு பிசாசுகளிடம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.